वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்தபாயை. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 33 and 34 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்கிருக்கோம். சென்ற வகுப்பில் ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அந்த ஸ்லோகங்கள்? சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா அப்படிங்கிறதாக பார்த்தோம். அது 31வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்ன? ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணனுடன் அந்த சித்திரகூடம் என்னும் இடத்தை அடைந்து அங்கே ஒரு பர்ணசாலையை அமைச்சுண்டு ஒரு கந்தர்வ ராஜாவை போல இந்திராதி தேவர்களைப் போல அங்கே வசித்து வனவாசம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்தார்கள். அப்போ அவ அணிந்திருந்த அந்த உடைகள் இருக்கு இல்லையா, அந்த உடையானது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா இந்த மரப்பட்டைகளால் மர உருவிகளால் ஆன அந்த ஆடைகளை அணிஞ்சின்றிருந்தா. அப்படி அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகை ரசிச்சென்றிருந்தா. மேலும் அவ பரத்வாஜ முனிவரால் உபச்சாரம் பண்ணப்பட்டால் எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த உபச்சாரமானது அவளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி முழுக்க முழுக்க அவளுக்கு ரிஷிகளுடைய சம்பந்தமானது ஏற்பட்டது அப்படிங்கிறதாக அந்த 31வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அது தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 32 சித்திரகூட்டம் கதேராமே புத்திரசோகா துரஸ்ததா ராஜா தசரதஸ்வர்க்கம் ஜகாம விலபன் சுதம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சித்திரகூடத்தை அடைந்த ராமபிரான் சுமந்திரர் மூலமாக தான் வனவாசம் புகுந்ததாக தசரத மகாராஜாவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். அவருக்கு இப்போ ஒரே சோகம், புத்திர சோகம் இல்லையா? அதனால தசரத மகாராஜா ராம ராம ராமான்ற அந்த தன்னுடைய மகனுடைய பெயரை உச்சாரணம் பண்ணிட்டு ஸ்வர்க்கம் ஜகாம சொர்க்கத்திற்கு சென்றார், இந்த சரீரத்தை விட்டு சொர்க்கத்துக்கு சென்றார் அப்படிங்கிறதாக அந்த 32வது ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 33 and 34 இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பசங்க நான் சொல்லும்பொழுது சொல்லுவா, நீங்கள் கவனிங்கோ. அதை தொடர்ந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். மிருதேது தஸ்மின் பரதோ குழந்தைகளா கேட்கறதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுமா. மிருதேது தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைர் த்விஜைஹ யுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலः ருதேது தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகை த்விஜைஹ யுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத்ராஜ்யம் மகாபலः ருதேது தஸ்மின் பரதோ
वसिष्ठ प्रमुखै द्विजैः युज्यमानो राज्याय नैच्छद्राज्यं महाबलः सजगामवनं वीरः रामपादप्रसादकः गत्वा तु सुमहात्मानं रामं सत्यपराक्रमम् सजगामवनं वीरः रामपादप्रसादकः गत्वा तु सुमहात्मानं रामं सत्यपराक्रमम् सजगामवनं वीरः रामपादप्रसादकः गत्वा तु सुमहात्मानं रामं सत्यपराक्रमम् பாருங்கோ ஸ்லோகம் நம்பர் 33. என்ன அந்த ஸ்லோகம்? மிருதேது தஸ்மின் பரது வசிஷ்ட பிரமுகை த்விஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹா. மிருதே து தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகைஹி த்விஜைஹி நியுஜ்யமானः ராஜ்யாய ந ஐச்சத் ராஜ்யம் மகாபலஹா இது பதச்சேதா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன பாருங்கோ. இப்போ தசரத மகாராஜா ஸ்வர்க்கம் கதவான் அப்படிங்கிறதாக பார்த்தோம். இப்போ அந்த அயோத்தியா அப்படிங்கிற நகரமானது ஒரு மகாராஜா இல்லாத நகரமாக காணப்படுகிறது. அப்படி அந்த நாடு இருக்கக்கூடாது. ஒரு நாடு அப்படின்னா கட்டாயம் அந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும், மகாராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும். ஒரு ராஜா இறந்தவுடன் இன்னொரு ராஜாவை உடனடியாக அமர்த்தணும். அதுதான் அந்த நாட்டுடைய ஸ்ரேயஸ். அந்த ரீதியில் இப்போ இங்கே அயோத்தியா மக்கள் ஒரு ராஜா இல்லாமல் இருந்துருக்க நிலையானது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தசரத மகாராஜா ராம 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 அப்படிங்கிற அந்த நாமாவை உச்சாரணம் பண்ணிட்டு தேகம் தியக்த்வா திவம் கதஹான்னு பார்த்தோம். அந்த சமயத்தில் இந்த அயோத்தியா நகரத்திற்கு ஒரு ராஜாவை நியமிக்கணும். அப்போது வசிஷ்டர் முதலான பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறான்னாக்கா, நம்ம பரதனுக்கு சொல்லி அனுப்பலாம். பரதனை இங்கே வரவழைச்சு அவரிடத்தில் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி நாடு நன்னா சுபிக்ஷமாக இருக்கணும்னாக்கா நீ அந்த ராஜ்யத்தில் அமர்ந்தே தீரணும் அப்படிங்கிறதாக நம்ம எல்லாரும் சொல்லலாம். அப்படிங்கிறதாக என்ன பண்ணுறான்னாக்கா வசிஷ்டர் முதலான பிராமணர்கள்லாம் கலந்துண்டு ஒரு ஆலோசனை பண்ணி பரதனுக்கு ஒரு செய்தியை அனுப்பிச்சு பரதனிடத்தில் இந்த விஷயத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறதாக அவனை வரவேற்கிறான். அவரிடத்துல எடுத்து சொல்கிறா. ஆனால் பரதன் அதை ஏற்றுக்கல, விரும்பலை. ராமராஜ்யம் அப்படிங்கிறது தான் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நான் அதை தான் விரும்புகிறேன். எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறதோடு இல்லாமல் கைகேயர் இடத்துல புலம்புறான். அம்மா நீ தப்பு பண்ணிட்ட. தசரத மகாராஜாவின் இடத்துல
அப்பேற்பட்ட வரங்களை நீ கேட்டிருக்கவே கூடாது. நீ அந்த வரங்களை கேட்டதுனால தசரத மகாராஜாவிற்கு இப்படி ஒரு நிலையானது ஏற்பட்டது. அந்த பழிக்கு நீ ஆளாயிட்ட. எனக்கு ராமர் தான் ரொம்ப பிடிக்கும், ராமர் தான் இந்த ஆட்சியை ஆளணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நீ அங்கேயும் ஒரு தப்பு பண்ணிட்ட. ராமபிரான அண்ணாவை நீ காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீ கேட்டிருக்கவே கூடாது. அங்கேயும் நீ தப்பு பண்ணிட்ட. இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நீ விரோதியா ஆயிட்ட. எல்லாரும் உன்னை சபிக்கிறா. நாட்டு மக்கள் சபிக்காதவாலே இல்லை, என்ன உட்பட. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்படி ஒரு பழிச்சொல்லுக்கு நீ ஆளாயிட்டியே, அதை நான் எப்படி போக்குறது? ராமபிரானை அழைச்சின்னு வந்து இந்த ராமராஜ்யம் அமைக்கிறது தான் என்னுடைய அதற்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறதாக கைகேயி இடத்துல பரதன் புலம்புறான். நைச்சத் ராஜ்யம் மகாபலகா, நான் இதற்கு தகுதியானவனே அல்ல, நான் இந்த ராஜ்யத்தை விரும்பவே இல்லை. எல்லாரும் எவ்வளோ எடுத்து சொல்றா. யாரு? வசிட்ட பிரமுகைஹி துஜைஹி, வசிட்டர் முதலான பிரமுகா முக்கியமானவர்கள், துஜைஹி பிராமணர்கள்லாம் சேர்ந்துண்டு, பரதா நீதான் ஆட்சிக்கு வரணும்பா, ஒரு ராஜா இல்லாம அந்நாடு வெற்றிடமா இருக்கிறது அப்படிங்கிறது இந்நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லதே அல்ல அப்படிங்கிறதா. அதனால நியுஜ்யமானோ ராஜ்யாய, இந்த ராஜ்யத்துல உன்னை நியமிச்சே தீரணும் அப்படிங்கிறதாக எடுத்து சொல்றா. ஆனா பரதன் அதை விரும்பல. நைச்சத் ராஜ்யம் மகாபலஹா சஹா பரதா ந ஐச்சது, தான் முடிசூடிக்கணும், தான் பட்டத்துக்கு வரணும், தன் ராஜாவா ஆகணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. மிருதேது தஸ்மின் பரதா வசிட்ட பிரமுகை துஜைஹி நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலஹா அப்படிங்கிறதாக 33வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதனுடைய தாத்பரியம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 34. சஜகாமவனம் வீரஹ ராமபாத பிரசாதகஹ கத்வாது சுமஹாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். இப்படி அந்த ராஜ்யம் வேண்டான்னு சொல்லிட்டு ராமபிரானை தேடிண்டே போறான். சஜகாம வனம் வீரஹா, வீரஹா கஹா பரதஹ, வனம் ஜகாம, வனம்னா காடு, காட்டை நோக்கி போறான். ஏன்னா ராமர் காட்டுக்கு தானே போயிருக்கார், வனவாசம் காடுல தானே இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு காட்டுல ராமர் நிச்சயம் இருப்பார், அவரை போய் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு என்ன பண்றான். இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. தசரத மகாராஜாவுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான சம்ஸ்காரங்களும் செஞ்சு முடிச்சாச்சு. 13 நாட்கள் கழிஞ்சு போச்சு. இப்போ ராமபிரானை தேடி போறான். எவ்வளோ முனிவர்கள்லாம் ரிஷிகள்லாம் வசிட்டர் முதலானவர்கள்லாம் எடுத்து சொன்னான். எதையுமே கேட்கல அவன். தனக்கு அதில் துளி கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறதாக அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நிராகரிச்சுட்டு நேரா ராமரை தேடி போறான். அதற்கு பரிகாரம் தேடுறதுக்கு சஜகாம வனம் வீரஹா, நேர எப்படியோ கண்டுபிடிச்சு ராமபாத பிரசாதகா, ராமபிரானுடைய அந்த பாதங்கள்ல திருவடிகள்ல போய் விழறான், சரணாகதி அடையிறான். ராமா, எல்லாரும் தப்பி பண்ணிட்டான், என்ன உட்பட, நீ காட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஓன்னு அழறான், புலம்புறான். யாரு? பரதன். யாருடைய பாதங்கள்ல? ராமபாத பிரசாதகா, ராமனுடைய திருவடிகளை போய் விழுந்து அழறான், கதறி அழறான். அப்பேற்பட்ட அந்த பரதனை தன்னோட மடியில தூக்கி வச்சுக்கிறார். பரதா, கஷ்டப்படாத, என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கிறான். நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்றான். அண்ணா, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே தன் அப்பாவிற்கு பண்ண வேண்டிய அந்த பிண்ட பிரதானம் சொல்லுவா இல்லையா, அதை உடனே ராமபிரான் போய் பண்றார். இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், அப்பாவிற்கு செய்ய வேண்டிய அந்த கடமை கூட என்னால் செய்ய முடியாமல் போயிடுது.
அப்படிங்கிறதாக உடனடியா அந்த கிரியைகளை ராமபிரான் பண்றான். அப்போ சொல்றான் பரதன், அண்ணா வேண்டாம், நீ உடனடியா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நேர அயோத்தியாவுக்கு வரணும், பட்டத்தை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதாக எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா ராமர் எப்பேற்பட்டவர்? ராமம் சத்தியபராக்கிரமம், இந்த சத்திய பரிபாலனம். எப்பேற்பட்டது சத்தியம்? வேதம் சொல்ற சத்தியம் வத. ஸோ அந்த வேதோக்தமான அந்த விஷயங்களை தன் வாழ்நாளில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு இருந்துருக்கார் ராமர். அதனால பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பாவுக்கு சொன்ன அந்த சத்தியத்தை நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிறதாக ராமம் சத்திய பராக்கிரமம். இல்லை முடியாது பரதா, நீ சென்று அயோத்தியா மக்களை பார்த்துக்கும், நீ முடிசூடிக்கும், நான் 14 வருடங்கள் காட்டில் வனவாசம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ராமபிரான் சத்திய பராக்கிரமம் உறுதியோடு இருந்துருக்கார். ஏன்னா சத்தியவான் அப்படிங்கிறது ராமனுடைய தர்மம் இல்லையா? சத்தியத்தை காப்பாற்றணும், அதுதான் சனாதன தர்மமும் கூட. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹான்னு சொல்றது சுபாஷிதம். என்ன அர்த்தம்? சத்தியம் ப்ரூயாத், உண்மையே சொல்லணும், உண்மையே பேசணும். பிரியம் ப்ரூயாத், ஹிதமா பேசணும், அன்பா பேசணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், பொய் பேசக்கூடாது, அப்பிரியமா பேசக்கூடாது. ஏஷ தர்ம சனாதனஹா, இதுதான் சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான ஆணிவேர். என்னது? சத்தியம் ப்ரூயாத், உண்மையை பேசணும். பிரியம் ப்ரூயாத், அன்பா பேசணும், யார் மனசையும் புண்படும்படியா பேசக்கூடாது. இந்த சனாதன தர்மத்தை வாழ்ந்து காட்டியது யாருனாக்கா ராமபிரான். அதனால தான் அவருக்கு ராமம் சத்திய பராக்கிரமம். இப்பேற்பட்ட குணம் அது. அந்த குணத்திற்கு இணங்க ராமபிரான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பரதா. அதனால நீ இங்கிருந்து புறப்பட்டு நீ அந்த அயோத்தியா மக்களை கஷ்டப்படாம பார்த்துக்கோ அப்படிங்கிறதாக சொல்றார். சஜகாமவனம் வீரா ராமபாத பிரசாதகா கத்வாது சுமஹாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படிங்கிறதாக 34வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்க. தஸ்மின் கதே நாம தசரதே ஸ்வர்க்கம் பிராப்தே, தசரத மகாராஜா சொர்க்கத்தை அடைந்த பிறகு வசிஷ்ட பிரமுகைஹி, நாம வசிஷ்ட பிரதானைஹி, வசிஷ்டர் முதலான முக்கியமான ரிஷிகள் பிராமணர்கள், துஜைஹினா யாரு? விப்ரைஹி, த்விஜஹானால விப்ரஹானால அர்த்தம் பிராமணஹா இத்தியர்த்தா, த்விஜைஹி விப்ரைஹி. ராஜ்யாய நாம ராஜசிம்மாசனாய, அந்த அயோத்தியா நாட்டினுடைய சிம்மாசனத்தில் பரதனை நியுஜ்யமானஹா நாம ஆதிஷ்யமானஹா நியமிப்பதற்காக மகாபலஹா சக்திசாலி யாரு? பரதஹ. பரதஹ கஹ? கைகேயி புத்திரஹ, கைகேயி புத்திரஹ பரதஹ. அந்த பரதன் எப்பேற்பட்டவன்? மகாபலஹா நாம சக்திசாலி. மகாபலகன சக்தி படைத்தவன், பலம் பொருந்தியவன். அவனை என்ன பண்றதா சொல்றா? நியுஜ்யமானஹா நாம ஆதிஷ்யமானஹா நியமிப்பதற்காக இப்பேற்பட்ட விஷயங்களை வசிஷ்ட பிரமுகைஹி நாம வசிஷ்ட பிரதானைஹி, வசிஷ்டர் முதலான முக்கியமான ரிஷிகள், விப்ரைஹி பிராமணைஹி த்விஜைஹி எல்லாரும் என்ன பண்றானாக்கா கலந்து ஆலோசனை பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறா. சரியா? அடுத்தது ராஜ்யம். ராஜ்யம் என்னது? ராஜசிம்மாசனம். ந ந நன இல்ல. என்ன இல்ல? ஐச்சது நாம அவாஞ்சது. ஐச்சத்துனா விரும்புறது, ந விரும்பவில்லை. ந ஐச்சது நாம ந அவாஞ்சது. து அபிது ராமபாத பிரசாதகா நாம ராமச்சரணா
சரணானுரஞ்சகா, ராமருடைய திருவடிகளை சரணடைகிறது அப்படிங்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராஜ்யத்தை அலங்கரிக்கணும், சிம்மாசனத்தை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறதுல அவனுடைய ஆசையே துளி கூட கிடையாது. அதை விரும்பவே இல்லாம. ஆனால் ராமனுடைய திருவடிகளை அடைந்து அவரிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி கைகேயி பண்ண அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதாக ராமபாத பிரசாதகா, யாரு? சகன பரதா வீரா, எப்பேற்பட்டவனவன்? பராக்கிரமி. வனம், வனம்னா கானகம். ஜகாம, அந்த வனத்திற்கு சென்றான். சென்று என்ன பண்ணான்? வினக்கா ராமனுடைய ராமபாத பிரசாதகா, ராமனுடைய திருவடியில் போய் அடைந்தான் அப்படிங்கிறதாக இந்த 2 ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் நம்பர் 33 and 34. மிருதேது தஸ்மின் பரதः வசிஷ்ட பிரமுகை துஜைः நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபலः சஜகாமவனம் வீரः ராமபாத பிரசாதகः கத்வா து சுமஹாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். 2 ஸ்லோகத்தை இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்கள், ஸ்லோகம் நம்பர் 33 மற்றும் 34 அப்படிங்கிற ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். நாளைய தினம் ஸ்லோகம் நம்பர் 35 மற்றும் 36 இந்த ஸ்லோகங்களோட நம்ம நாளைய தினத்தில் அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.